ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி குலோப் ஜாமுன் மாவு வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான பர்ஃபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது பால்கோவா மாதிரி அப்படியே தான் இருக்கும். இந்த பர்ஃபி பண்ணுறதுக்கு சர்க்கரையும் குலோப் ஜாமுன் மாவு மட்டும் இருந்தால் போதும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இது கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வரணும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு கம்பி பதம் வர ஆரம்பிச்சிரும். கம்பி பதம் செக் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்ஸ்டண்ட்டாக வாங்கின குலோப் ஜாமுன் மாவு தான் 250 கிராம் அளவுக்கு இருக்குது. இதை நான் இப்போ இந்த சர்க்கரை பாகோட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குலோப் ஜாமுன் மாவு பாக்கெட் எப்போ வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் இருக்கும். ஒரு பாக்கெட்டை குலோப் ஜாமுன் மாவு எப்போயுமே பண்ணிடுவோம். இன்னொரு பாக்கெட் அது அப்படியே தான் இருக்கும். அப்படி அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபி ரெடி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது குலோப் ஜாமுன் மாவுங்கிறனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். மைசூர் பாக்கு பதத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் ஆயில் ரெடியாக முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை கடைசியாக நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து அந்த ட்ரேயில் நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது இந்த பர்ஃபி பண்ணுறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பர்ஃபியை நம்ம ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு மட்டும் ரெடி பண்ணிட்டா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பர்ஃபி ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பர்ஃபியை இதில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினா கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரமாக லெவல் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கட்டியாயிரும். மைசூர் பாக் பதத்துக்கு சீக்கிரமாக கட்டியாயிரும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கரெக்டாக லெவல் பண்ணிக்கோங்க. குலோப் ஜாமுன் மாவு வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லெவல் பண்ணியாச்சு. ஸ்பூனில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு லெவல் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கட்டி மைசூர் பாக்கு வாங்குவோம்ல அதே மாதிரி தான் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பால்கோவா மாதிரியே இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுட்டு நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கப்புறம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கட்டி ஆயிரும், நம்மளுக்கு சைஸ் போடுறதுக்கு வராது. பட்டர் ஷீட் இல்லாதப்போ அடியில் ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா பால் கவர் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது 1 ஹவருக்காவது நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ நல்லா நான் 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆரம்பத்துலேயே நம்ம பீஸ் போட்டனால எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குலோப் ஜாமுன் பர்ஃபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறுபடியும் வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம்.